பாருங்கடி, இந்த மாதிரி இன்னொரு வாட்டி என்கிட்ட பேசாதீங்க. நீங்களே என்னோட தோழிங்க. தயவு செஞ்சு என் மாமா கல்யாணம் நல்லபடியா நடக்கிறதுக்கு எனக்கு நீங்க தான் துணையா இருக்கணும். சரி, நீங்க உட்காருங்க. கீழே கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன். சரி. ஏய், நல்லா சொன்னீங்கடி. நான் எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேன். சவுடன் காதுல சங்கு ஊதுற மாதிரி இந்த மக்குக்கு எதுவுமே ஏற மாட்டேங்குது. இப்ப சொல்றேன் கேட்டுக்குங்க. நீங்க எல்லாம் வந்தது கங்கா கலெக்டர் கல்யாணத்துக்கு இல்ல, மணிமேகலை கலெக்டர் கல்யாணத்துக்கு தான். இத மட்டும் மறந்துடாதீங்க. இந்த ராசம்மா சொன்னா சொன்னதுதான், மாறவே மாறாது. என்னடி அவங்க அத்தை அப்படி பேசிட்டு போறாங்க? அவங்கள பத்தி தெரியாதா உனக்கு? கிராமத்திலேயே அந்த ஆட்டம் ஆடுவாங்க, இங்க சொல்லவா வேணும்? ஏய் விஜயா, இந்தா இந்தா எடுத்துக்கோடி. மணிமேகலை, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. உங்க அத்தைய பத்தி உனக்கே தெரியும். இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்னு எங்ககிட்டயே சொல்லிட்டு போறாங்க. அவங்க கொஞ்சம் கூட சரியில்லை. இத கூட எதுக்கு சொல்றேன்னா, நீ உன் மாமா மேல அளவு கடந்த அன்பு வச்சிருக்க, மரியாதை வச்சிருக்க. அவருக்கு ஏதாவது கெடுதல் வந்தா உன்னால தாங்க முடியாது இல்ல? ஆமாண்டி, என் மாமா மேல எனக்கு ரொம்ப இஷ்டம் இருந்துச்சு. என்னைக்கு என் மாமா மனசுல நான் இல்ல இன்னொரு பொண்ணு இருக்கான்னு தெரிஞ்சுச்சோ, அப்பவே மனசார விட்டு கொடுத்துட்டேன். என் மாமா கல்யாணம் நல்லபடியா நடக்கிறதுக்கு நம்ம ஊர் ஆலமர பிள்ளையாருக்கு நான் வேண்டுதல் வச்சிருக்கேன். அவர் எனக்கு பக்க பலமா இருப்பாரு. எந்த கெட்ட சக்தி வந்தாலும் அவர் பாத்துப்பாரு. இந்த ராசமாத்தைக்கு புள்ளையாரோட சக்தி தெரியல. இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னால அத்தைய பத்தி சொல்றேன் பிள்ளையார் கிட்ட. அவர் அவங்கள பாத்துப்பாரு. சரி, நீங்க குடிச்சிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். ஏய், என்னடி இவ்ளோ அப்பாவியா இருக்கா? அது தெரிஞ்ச கதை தானடி, விடு. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு சாமியை வேண்டிப்போம். என்னம்மா, எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ஏய், சுட்டுட்டு இருக்கோம்ல, அதுக்குள்ள என்ன அவசரம்? இந்தா, இதை எடுத்துட்டு போய் ஐயா கிட்ட கொடுத்துட்டு நீயும் சாப்பிடு. இந்தா, எடுத்துட்டு போ போ. என்னம்மா, நேரமாச்சுமா, சீக்கிரமா முடிங்க. கொஞ்சம் பதமா எடுங்க. சுப்புலட்சுமி, அக்கா வந்துட்டாங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். நீங்க சுட்டுட்டே இருங்க, நான் இதை வந்துடுறேன். சுப்பு அக்கா வாங்க. என்ன கல்யாண பலகாரம் சுட ஆரம்பிச்சாச்சா? சுட ஆரம்பிச்சாச்சு. நீங்க வந்து பதம் பார்த்து சரியா இருக்கான்னு சொல்லுவா. வாங்க. வாசனை கமகமாங்குதே. என்ன லட்சுமி, நேத்தே வரேன்னு சொன்ன, இன்னைக்குதான் வந்தியா? இல்லக்கா, எங்க வீட்டுக்கார் திட்டிக்கிட்டே இருந்தாரு, அதான் வரல. ஆமா, 365 நாளும் புருஷனோட தான் இருக்க. 2 நாள் கல்யாண வேலை பார்த்தா என்ன? இது பாரு, கல்யாணம் முடியற வரைக்கும் இங்கேயே தான் இருக்கணும், புரியுதா? சரிக்கா. நாச்சரமா, உங்க மூத்த பையன் கல்யாணத்துக்கு புடவை எடுத்து கொடுத்தீங்க, இந்த கல்யாணத்துக்கும் கண்டிப்பா எடுத்து தரேன். ஏய், என்னடி அப்படி கேக்குற? எடுத்து தருவாங்கடி. லட்சுமி, உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. அப்படியா? சரிக்கா, உப்பு போடுறோம். கொஞ்சம் உப்பு போட்டுங்க. ஐயா எங்கம்மா? உள்ள இருக்காரு, பாத்துட்டு வந்துடலாம். வாங்கக்கா. மாமா, கல்யாண வேலை மும்முரமா நடந்துட்டு இருக்கு, பாத்தீங்கல்ல? நம்ம எடுத்த எல்லா முயற்சியும் தோத்து போச்சு. ஏன் மாமா, விதிய மதியால ஆராய்ச்சி பண்ணலாம், ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது இப்ப சரியா போச்சு மாமா. எதை மாப்பிள்ள விதின்னு சொல்ற? கங்காவுக்கும் கலெக்டருக்கும் இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடந்தே தீரணுங்கிறது விதி. ஏன்னா ஜெயச்சந்திரனை தூக்கி ஜெயில போட்டீங்க, கடைசியில வெளியில எடுத்து தூண்டியும் விட்டீங்க, ஒரு பிரயோஜனமும் இல்ல. கலெக்டர் லஞ்ச வழக்குல சிக்க வச்சோம், அதுலயும் ஒரு பிரயோஜனம் இல்ல. ஆத்துக்குள்ள அடிச்சிட்டு போன கலெக்டர் திரும்ப உசுரோட மேல வந்துட்டான். இந்த கற்பகம் கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தவ கடைசியில சரின்னு மண்டையாட்டிட்டா. அதையும் விடுங்க, மணிமேகலை அப்பாவை தூண்டி விட்டோம், கடைசியில அதுவும் புசுக்குன்னு போச்சு. மாமா, கங்காவோட விதி வலியது. பந்தக்காலு நட்டுட்டாங்க,
மாப்பிள்ளை வீட்டுல இருந்து மண்டபத்துக்கும் போக போறாங்க. இனி நாமெல்லாம் குடும்ப சகிதமா போய் அர்ச்சதை தூவி ஆசீர்வாதம் பண்ணிட்டு வர வேண்டியதுதான் பாக்கி. இல்லடி இளவஞ்சி? இதுக்கு மேலயும் கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்புறீங்களா மாமா? நான் நம்புறேன் மாப்ள. மணமேடைக்கு கலெக்டர் வந்து கங்கா கழுத்துல 3வது முடிச்சு போடுற வரைக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புறேன். அந்த கலெக்டருடைய அம்மாவுக்கு ராசம்மான் ஒரு அக்கா இருக்காங்கல்ல, அவங்கள பொறுத்த வரைக்கும் மணிமேகலைய கலெக்டருக்கு தான் கட்டுவேன்னு ஒத்த கால நின்னுகிட்டு இருக்காங்க. அந்த ராசம்மா கடைசி நிமிஷத்துலயாவது கல்யாணத்தை நிறுத்துங்க, மணிமேகலை கழுத்துல கலெக்டரை நான் தாலி கட்ட வைக்கிறேன்னு சொல்லிருக்காங்களே, அந்த ராசம்மாவை வச்சு கல்யாணத்தை நிறுத்துறதுக்கான திட்டத்தை நாம தீட்டுவோம். இப்ப நாம செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்ப நல்லவங்களா நடிச்சு இந்த கல்யாணத்துல கலந்துக்கிறது மட்டும்தான். கார்த்தி, இளவஞ்சி ராசம்மாவை பாத்துக்கிட்டோம். நாம என்ன பண்ணணும்னா கல்யாண சந்தடியில கலகத்தை உண்டு பண்ணணும். இப்ப என்ன மாமா பண்ணணும்? சரவண மாமா, சாப்பிடுற இடத்துல, சடங்குகள் நடக்கிற இடத்துல, எல்லாரும் சந்திச்சுக்கிற இடத்துல சண்டை உண்டாக வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். சின்ன பொறி கிடைச்சா கூட அதை ஊதி பெருசாக்கணும். மொத்தத்துல இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும். இளவஞ்சி நல்லா கேட்டுக்கோ, மாமா உனக்கு தான் சொல்றாரு. நீ ராசம்மாவை தூண்டி விடு, அத்தோட இந்த வேலையும் கவனிச்சுக்கோ. நாங்க ஆம்பளைங்க, நீங்க பொம்பளைங்க. பொம்பளைங்க சண்டை தூண்டி விட்டா சூப்பரா இருக்கு இல்ல மாமா? சொல்லிட்டீங்கல்ல, என்ன செய்யறேன்னு பாருங்க. அந்த கங்கா கல்யாணத்தை நடக்க விட்டுருவேனா? எங்க அப்பா சொன்ன மாதிரி கடைசி நிமிஷம் வரைக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்கு. எங்க அப்பாவோட ஆசையை நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன். நின்னு ஆரம்பிச்ச கல்யாணம் நடந்ததா சரித்திரமே இல்ல, அது நின்னுதான் போகும். நமக்கு தான் வேற வேலை வெட்டி இல்லையே. இந்த நேரத்துல சண்டை தூண்டி விட்டு கங்கா கல்யாணத்தை நிறுத்தி சாதிக்கிறது தான் சரியா இருக்கும். சரி மாப்ள, இத பத்தி இனிமே நிறைய பேசிக்கிட்டு இருக்காம இப்பவே வேலையை ஆரம்பிச்சிருங்க. ஆனா காரியத்துல மட்டும் கவனமா இருங்க. சரி மாமா, வாடா தம்பி, வாடி. ஜெயச்சந்திரா, ஜெயச்சந்திரா, என்னம்மா இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க? போங்க, போய் வண்டியில ஏறி மண்டபத்துக்கு போங்க. மாமா எங்கப்பா போயிட்ட நீ? என்னப்பா? கங்கா ரெடி ஆயிடுச்சா? அக்கா அப்பவே ரெடி ஆயிட்டாங்க. போய் சீக்கிரம் வர சொல்லு. போ போ. ஏய், கார்த்திகன் சரவணன் எங்க போயிட்டானுங்க? 2 பேரும் வாசல்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. வாசல்ல உட்கார்ந்து என்ன பேசிட்டு இருக்கானுங்க? ஆமா, மண்டபத்துக்கு அனுப்ப வேண்டிய சாமான்லாம் அனுப்பிச்சாச்சுல? எல்லாம் அனுப்பியாச்சு மாமா, நாம போக வேண்டியதுதான். டேய், நாம எதுக்குமே அசரக்கூடாதுடா. மாமா என்னடா சொல்லியிருக்காரு? இப்படிப்பட்டன ஐயா வீட்டுக்குள்ளதான் இருக்காரு. ஏதாவது சத்தமா பேசி அவர்கிட்ட மாட்டிக்காதீங்க. வாய மூடிட்டு கொஞ்ச நேரம் சும்மா உட்காருங்க. என்னடா இவதான் இத பண்ணு அத பண்ணுன்னு சொல்றா, அப்புறம் பேசாதன்னு சொல்றா. இவளை எல்லாம் எந்த விதத்துல எடுத்துக்கிறது? அட போங்கண்ணே. டேய் தம்பி, டேய் என்னடா யாருமே என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறீங்க? அண்ணே, அண்ணே, நான் உங்க தங்கச்சி. அண்ணா உங்களுக்கு பிடிக்காதவ. என்ன பார்த்தா உங்களுக்கு கோபம் வரும், ஆத்திரம் வரும், வெறுப்பு வரும். ஆனா எனக்கு உங்க 2 பேர் மேலயும் பாசம் தான் வரும். அண்ணே, நீங்க எங்களை ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலினாலும் நம்ம எல்லாரும் ஒரே ரத்தம். நீங்க விலகி போனாலும் நான் உங்களோட இருக்கிறதுக்கு தான் விரும்புறேன். நாளைக்கு எனக்கு கல்யாணம். நீங்களும் சரவண அண்ணனும் என்ன மனப்பூர்வமா ஆசீர்வதிக்கணும். உங்க ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்காக நான் ஒவ்வொரு நாளும் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். அந்த வேண்டுதல் நாளைக்கு நிறைவேற போகுது.
நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு. அண்ணே, என் கல்யாணத்துக்காக உங்க 2 பேருக்கும் பட்டு வேஷ்டி வாங்கி வச்சிருக்கேன். இந்தாங்கண்ணே. கங்கா, இவ்வளவு நாளும் உன் பாசத்தை புரிஞ்சுக்காம நாங்க முட்டாளா இருந்துட்டோம். ஆமா கங்கா, இப்ப நாங்க மனுஷங்களா மாறிட்டோம். கங்கா, நீ ஒண்ணு கவலைப்படாத. நீ எங்க கூட பிறக்கல, இருந்தாலும் நீ எங்க தங்கச்சி தானே. நீ ஒண்ணு கவலைப்படாத. எங்களோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே உண்டு. நீ கல்யாண பொண்ணு எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். போடா, போமா, போ. வரேண்ணே. ஏய், இந்தாடா. டேய், கங்காவே ரெடி ஆயாச்சு. அத்தைங்க 2 பேரும் எங்க கூப்பிடு. எங்க அம்மாடி, அத்தை நகையெல்லாம் எடுத்து வச்சுட்டு. அத்தை எடுத்தாச்சுப்பா. அத்தை எங்க போயிட்டீங்க? என்னம்மா, எங்க போனீங்க 2 பேரும்? இல்லையா, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் மண்டபத்துக்கு அமிச்சிட்டு இருந்தோம். சரி சரி, வாங்க புறப்படலாம். மாமா, என்னடா கங்கா கூட அத்தைங்க 2 பேர் போனாங்கன்னா பொண்ணு யாருன்னு தெரியாம ஊர் ஜனங்க குழம்பு போறாங்க. டேய், சும்மா இருடா. ஆமாடா. அப்பா, என்னம்மா, என் கல்யாணத்துக்கு அப்புறமும் நம்ம குடும்பம் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். இப்படியே சந்தோஷமா இருப்போம்மா. ஜெயச்சந்திரா, கார்த்தி சரவணன் சீக்கிரம் கூட்டிட்டு வா. சாமி கும்பிட்டு புறப்படலாம். போப்போம். கூட்டிட்டு வாப்போ. வாங்கம்மா, வாங்க வாங்க, நேரமாகுது. சண்முக வடிவு, என்னக்கா? எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அம்மா, அப்பத்தா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல? ஆமாக்கா. தம்பி, சொல்லி சொல்லி எனக்கு வாயே வலிக்குது. வா, நம்ம உள்ள போய் உட்காரலாம். இங்க உட்கார்ந்தா அண்ணி திட்டுவாடா. அண்ணே, உள்ள போய் என்ன பண்ண போறோம்? உள்ள எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. நம்ம போய் அங்க என்ன பண்ண போறோம்? இங்கேயே உட்காருவோம். ஆமா ஆமா, நமக்கு இங்கதான வேலை. ஆமாடா தம்பி, ஆமா. உன் வேலை என்னன்னு எனக்கு தானே தெரியும். சரவணா, நானும் உங்க அண்ணனும் கங்கா கல்யாணத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம். நீ எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? அண்ணி, நானும் கங்கா கல்யாணத்தை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ கங்கா கல்யாணத்தை நினைச்சு சந்தோஷமா இருக்க. நீ எதை நினைச்சு சந்தோஷமா இருக்கேன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல அண்ணி. சரவணா, உட்கார். தம்பி, உட்காருமா. உட்கார ராஜா, உட்கார். உட்காருமா. மங்காக்கா, இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் என் மச்சன கிட்ட நீ வாலாட்டின பின்னாடி தொங்குதே சட, அத ஒட்ட நறுக்கிடுவேன். ஏண்டி, நான் எங்கடி ஜடை போட்டிருக்கேன்? கொண்ட தானே போட்டிருக்கேன். அதுவும் இல்லாம ஓ மச்சன கிட்ட நான் எதுக்கு வாலாட்டணும்? கொஞ்சம் சும்மா இருக்கா. உனக்கு ஒண்ணும் புரிய வேணாம். புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா போதும். ஏய் இளவஞ்சி, இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மச்சான், மாமா சாமி கும்பிட்டு கூப்பிடுறாரு. எல்லாரும் வாங்க 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 வாங்க, சீக்கிரம் வாங்க. இவனுக்கு வேற வேலையே இல்ல. இவன் இந்த வீட்டுல எடுபடியாவே ஆயிட்டான். வாங்க.
சுப்பு. எல்லாரும் வாங்க, பார்த்து வாம்மா. இங்க வா. நீ உட்காருமா. ராஜா, சுப்பு, அத்தை. நீங்க இந்த கார்ல வாங்க. ஏறுங்க. சரிங்க. இந்த பக்கம். மத்தவங்களாம் அந்த கார்ல ஏறிக்கிங்கம்மா. போங்க போங்க போங்க, சீக்கிரமா போய் ஏறுங்க. ஜெயச்சந்திரா, நான் பாத்துக்கிறேன், நீ போய் அந்த வண்டியில ஏறு. போ போ. ஏய், எல்லாரும் சீக்கிரமா வாங்க. வாங்க வாங்க. சரி மாமா. வாங்க. வாங்க, எல்லாரும் வாங்க. நீங்க இந்த வண்டியில போங்க. அம்மா, நீங்களா அந்த வண்டியில வாங்கம்மா. புறப்படுங்க சீக்கிரம். எல்லாம் போயிட்டாங்க பாரு. நீங்க புறப்படுங்க, பின்னாடியே வர்றேன். போங்க, எல்லாம் அந்த வண்டியில ஏறுங்கம்மா சீக்கிரம். ஹலோ ஹலோ, யா ஸ்பீக்கிங். நாளை காலையில் 10:30க்கு கண்டிப்பாக வந்துடணும். தேங்க்யூ. ஓகே, பாய். கலெக்டர் மாமா, இவங்கெல்லாம் என் சிநேகிதிங்க. இவ சுமதி, அவ விஜயா. வணக்கம் சார். வணக்கம். உங்க கல்யாணத்துக்காக நான் தான் உங்களை ஊர்ல இருந்து வர சொன்னேன். உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பார்த்த உடனே வெக்கப்படுறாங்க. என்னடி? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு சார். சரி மாமா, நீங்க ரெடி ஆகுங்க, நாங்க கீழே இருக்கோம். ஓகே. ஏய், உங்க மாமா ரொம்ப அழகா இருக்காடி. போட்டுனா உன்ன. எங்க எல்லாம் சரியா இருக்கா? எல்லாம் சரியா தான் இருக்கு. போ போ, நேரம் ஆச்சு. ஏய், எவ்வளவு நேரம் தாண்டி ரெடியாவ? சீக்கிரம் போக வேண்டாமா? ஏமா, இப்ப எதுக்கு பறக்குற? என்னமோ உன் தங்கச்சி பையனுக்கும் மணிமேகலைக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி இல்ல, இப்படி பறக்குற? அதுக்காக நான் சொல்லலடி, எனக்கு எல்லாம் தெரியும். நீ வாய மூடிட்டு சும்மா இரு. இத பாருங்க மாப்பிள, அங்க வந்து குடிச்சிட்டு சண்டை போட்டு தெரியாதுங்க. நான் என்ன எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டே அலைஞ்சிட்டு இருக்கேன்? அதுக்காக சொல்லல மாப்பிள, என் தங்கச்சி எப்ப பார்த்தாலும் நம்மள மட்டம் தட்டி தான் பேசுவா. அதுக்குதான் சொல்றேன். ஏமா, அதை என்கிட்ட சொல்லக்கூடாதா? இப்படி நேரடியா தான் கேட்கணுமா? ஐயோ ஐயோ, போமா. வாங்க வாங்க. உங்க அம்மா கொஞ்சம் கண்டிச்சு வை. நீங்க வாங்க. செல்வா, வாப்பா. யூ லுக் கிரேட். தேங்க்யூ. ஜெயச்சந்திரன் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் தான். ஆமாப்பா. என் கண்ணே உனக்கு திருஷ்டி பட்டு போட்டிருப்பான். மாப்பிள்ள ராஜா மாதிரி இருக்கீங்க.